ஹை கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் அவங்க சிண்டு. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான செக்யூரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 3 ப்ரௌசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சாதாரணமான ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஒன்று குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருப்போம், இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக அந்த மொபைலில் என்ன ப்ரௌசர் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். இது எல்லாமே 100% செக்யூர் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. இவங்க எல்லாருமே நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் அதிகமாக ஆர்வமாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுப்பாங்க. அது மூலியமாக அவங்க சம்பாதிக்கிறதுக்காக. இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்ணி இதை பற்றி டீட்டெயிலாக போட்டுடலாம். ப்ரௌசர் வந்து என்னென்ன வேலைகள்லாம் பார்க்குது அப்படின்னா. ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ப்ரௌசர் எல்லாமே அதோட வேலை என்னவோ, நம்ம என்ன ப்ரௌசிங் பண்ணுறோமோ அதை நம்மள்ட்ட காட்டுறதுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ப்ரௌசர் யூஸ் ஆகும். தேவையில்லாமல் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணி நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை நம்மளோட சேஃப்டியை பாதிக்கிற அளவு எந்த ஒரு வேலையுமே பார்க்காது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சூப்பரான செக்யூரான ஒரு 3 ப்ரௌசர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி நிறுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா நான் இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதனால தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானே அழுத்திக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற 3 ப்ரௌசர்லையுமே ஒரு ப்ரௌசருக்கும் தனித்தனியான ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது. அதே எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ப்ரௌசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ப்ரௌசர். இந்த ப்ரௌசரோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 MB கூட இல்லை, 10 MBக்கு கம்மியாக தான் இந்த ஒரு ப்ரௌசர் இருக்குது. மேக்ஸிமம் ப்ரௌசர்லாம் பார்த்துக்கிட்டோம்னா 20 MB 30 MB அதுக்கு மேலே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ப்ரௌசரும் வந்து ஸ்பீடாகவும் ரன் ஆகும். ஆனால் இந்த ஒரு ப்ரௌசர் வந்து சைஸ் கம்மியாக இருந்தாலும் நம்ம கொடுக்க போகிற ஃபீச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஒரு ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு ப்ரௌசர் எதுக்காக அதிகமாக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டிங் விண்டோவில் நம்ம அந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு ப்ரௌசிங் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ரௌசர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளோட்டிங் விண்டோவில் வச்சுட்டு நீங்கள் ஒரு யூடியூப்பில் சாங் கேட்டுட்டோ இல்லை வேறு ஒரு விஷயங்களை ஆர்டிக்கலை தேடிட்டோ ஒரு விஷயத்தை படிச்சுட்டு இருக்கும்போது டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறதுக்கோ இது போல் எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு இந்த ப்ரௌசர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ப்ரௌசரில் வந்து ப்ரௌஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ப்ரௌசர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா செகண்டாக பார்க்க போகிற ப்ரௌசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்டக்கோ. பேரை கேட்கும்போது வித்தியாசமாக இருக்குல்ல, ப்ரௌசருமே அப்படி தாங்க. இந்த ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்கன்னா சிம்பிளான யூசர் இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். எந்த விதமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் வராது. இப்போ நம்ம குரோம் ப்ரௌசருக்கு ஓப்பன் பண்ணோம்னா தேவையில்லாமல் வேறு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி போவோம். தேவையில்லாத பேஜ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஆனால் இந்த ஒரு ப்ரௌசர் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் நமக்காக கொடுக்கும். தேவையில்லாத எந்த ஒரு டேப்பையுமே ஓப்பன் பண்ணாது. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம என்ன ப்ரௌஸ் பண்ணுறோமோ அது மட்டும் தான் ஓப்பன் ஆகும். இதில் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயமே சேவ் ஆகவே ஆகாது. 100% ஒரு செக்யூரான ப்ரௌசர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன தான் தேடி பார்த்தாலுமே இதில் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நம்ம ப்ரௌஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சேஃப்டியாக நம்ம ப்ரௌஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஸ்பீடாகவும் ப்ரௌஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேர்டாக பார்க்க போகிற ப்ரௌசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேவ் ப்ரௌசர். இதோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 80 MBக்கு மேலே இருக்கும். இதோட சைஸ் மாட்டமே இந்த ப்ரௌசரோட ஃபீச்சருமே ரொம்பவே நிறையா இருக்கும். ரொம்பவே செக்யூரான ப்ரௌசர் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்து குரோம் இல்லாமல் இந்த ஒரு பிரேவ் ப்ரௌசர் அப்படிங்கிற ப்ரௌசரை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட சேஃப்டியை பாதுகாக்கிறதுக்கு. இதில் அந்த அளவுக்கு சேஃப்டிக்கு நிறைய விதமான மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தேவையில்லாத யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கசகசன்னு இருக்காது. மெயினாக நம்ம என்ன விஷயம் தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். டெஸ்க்டாப் மோடில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குரோமில் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி ரொம்பவே ஸ்பீடாக வந்து நம்ம ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கால்குலேஷனுமே குரோம் மாதிரி இதில் நம்ம பார்த்துக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆடுமே வராது. தேவையில்லாத எந்த ஒரு டேப்புமே ஓப்பன் ஆகாது. நம்ம எந்த விஷயத்தை ப்ரௌஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ப்ரௌஸ் பண்ணிட்டு நம்ம வெளியில் வந்துகிட்டே இருக்கலாம். தேவையில்லாமல் எந்த ஒரு டேப்புமே ஓப்பன் ஆகாது. எந்த ஒரு விஷயத்துலையும் ரீடைரக்ட் ஆகி போகாது. ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக இந்த ஒரு ப்ரௌசர் இருக்கும். குரோம் மாதிரியே அனைத்து விதமான விஷயங்களுக்குமே இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் குரோம்க்கு பதிலாக ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ரௌசரை யூஸ் பண்ணுங்கள். இந்த 3 ப்ரௌசரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எந்த ப்ரௌசர் வேணுமோ அந்த ஒரு ப்ரௌசரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் எந்த ப்ரௌசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் வித்தியாசமான அப்ளிகேஷன்லாம் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போல் புது அப்ளிகேஷனோட அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.